ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். இது எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநங்கை அக்காவுங்க வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு தான். நம்ம வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாங்க. அது பஸ்லயாகட்டும், கோயில்லயாகட்டும். சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அமௌண்ட் குடுக்குறாங்க. இப்போ ரூ. 10 தான் குடுத்தோம். நானும் அக்காவும் குடுத்தேன். அப்போ குடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வாங்கிட்டு இன்னும் அதிகமா குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா தான் பேசுறோம். இல்லைங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த இடத்துலருந்து மூவ் ஆகும்போது, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காசா? அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அப்பதான் தோணுச்சு, நம்ம மதிச்சு அவங்களுக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு குடுத்தா, அவங்க வந்து இப்படி பண்ணும்போது ரொம்ப சங்கட்டமா இருக்குது. அது இல்லாம வந்து பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்ட வந்து பார்த்துக்கிட்டாங்க. "குடு நான் சுத்தி தர்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்லைங்க்கா, வேண்டாங்க்கா, இல்லைங்க்கா நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி நின்னுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து அவங்க "இல்ல எடு, இல்ல எடுன்னு" சொல்லிட்டு, அதுக்கு மேல ஏதாவது நம்ம சத்தமா பேசுற மாரி போனா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்மளை வந்து எதுவுமே பேச விடாத மாரி பண்ணிர்றாங்க. அதனால வந்து நம்ம வந்து சமுதாயத்துல வந்து திருநங்கைகளுக்கான மரியாதைய எல்லாரும் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அத வந்து சரியான முறையில வந்து யூஸ் பண்ணிக்கங்க. திருநங்கைகள்லயே வந்து நெறைய பேர் நெறைய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து தப்பா இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே கோயிலுக்கு மன நிம்மதிக்காக வர்றாங்க. அங்க வந்து ஒரு சங்கட்டமான நிகழ்வு வரும்போது, எல்லாத்துக்குமே வந்து மனசங்கடத்தோட தான் வீட்டுக்கு வர்ற மாரி இருக்குது. அதனால இது தயவுசெய்து உங்கனால முடிஞ்ச வரையிலும் வந்து, நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. தேங்க் யூ மக்களே!